காவேரி வந்து விஜய்க்கு வந்து சூப்பரான ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க. அதே மாரி வந்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஃப்ரீ பர்த்டே கிஃப்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு அந்த ரிங்க. விஜய் கையில போட்டு விடுறாங்க காவேரி. ரொம்ப சந்தோஷப்பட்டு விஜய் வந்து சந்தோஷம் காவேரி ரொம்ப அழகா இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்க இன்னைக்கு நைட்டு நீங்க என் கூடவே இருக்கணும். வெளிய போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீயா சொல்ற? நம்பவே முடியலையே அப்படின்னோனே, ஆமா நான் தான் சொல்றேன். நம்ம ஜாலியா வெளிய போயிட்டு வரலாம். நைட்டு ஃபுல்லா நீங்க என் கூட தான் இருக்கணும் அப்படின்னோனே, ஓகே காவேரி டன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க 2 பேருமே. இங்க காவேரி வந்து விஜய் வந்து கிட்ட கேட்குறாங்க. வெளிய வந்தோனே, "இங்க பாருங்க உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எங்க போனாலும்" அப்படின்றாங்க. "நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எப்பவுமே என் கூட தான் நீ இருப்ப. என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க" அப்படின்ற மாரி விஜய் சொல்றாரு. அத கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஐ லவ் யூ விஜய்ன்றாங்க." அவரும் வந்து "ஐ லவ் யூ டூ காவேரி" அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காவேரி சொல்றாங்க, இந்த உலகத்தில எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க தான். நான் அதே மாரி உங்களுக்கு இந்த உலகத்தில ரொம்ப பிடிச்சது நானா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். "என்ன காவேரி சந்தேகமா கேட்குற? நீ தான்" அப்படின்னோனே, "இல்லங்க இந்த உலகத்திலே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் கிடையாது" அப்படின்னோனே அதிர்ச்சியா பார்க்குறாரு. "நீ என்ன சொல்ற காவேரி?" அப்படி சொன்னோனே, "இல்லங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்க தெரியுமா? நானா தாத்தாவான்னும்போது தாத்தா தான் அப்படி சொல்லிட்டு சொல்றதுக்கு பதில் நான் தான் சொன்னீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. தாத்தாவோட நான் ரொம்ப முக்கியமான்னு யோசிச்சேன். அதே மாரி நானா வந்து அம் கேட்டேன் வெண்ணிலாவான்னு சொல்லிட்டு. அப்ப வெண்ணிலான்னு நீங்க சொன்னீங்க பாருங்க. அதனால தானங்க நான் சொல்றேன்" அப்படின்னோனே, உடனே வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்குறாரு. "நீ இந்த வார்த்தை என் மனச எப்படி பாதிக்கும்னு இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுதா? உங்களுக்கு புரியுதா?" அப்படின்னோனே, அப்படியே யோசிக்கிறாரு. "சாரி காவேரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல" அப்படின்றாரு. அடுத்து வந்து "சரிங்க பரவால்ல" அப்படின்னோனே, "இப்ப சொல்றேன் காவேரி, நான் சொன்னதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு காவேரி. வெண்ணிலா என்னோட ஃபாஸ்ட் காவேரி. அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப நீ தான் என்னோட ஃப்யூச்சர் காவேரி. என் உலகமே நீ தான்டி. என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கைய பிடிக்கிறாரு. அப்படியே கண் கலங்குறாரு. உடனே காவேரியும் கைய பிடிக்கிறாங்க. உண்மையாவா சொல்றீங்க? நான் உண்மையா தான் சொல்றேன் காவேரி. நான் ஏன் பொய் சொல்லணும் சொல்லு" அப்படின்னோனே, அப்படியே வந்து கன்னத்த பிடிக்கிறாங்க காவேரி. அப்படியே கிஸ் பண்றாங்க. அடுத்து வந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "எனக்கு இது போதுங்க. இந்த நம்பிக்கை எனக்கு போதும். அப்போ நீ இவ்ளோ நாள் வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டு இருந்தது இதுக்காக தானா? என்கிட்ட சொல்ல வேண்டியது தானடி? என்கிட்ட சொன்னா நான் அது விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லியிருப்பேன்ல. இந்த ஒரு வார்த்தை உன் மனசு இவ்ளோ ரணப்படுத்தியிருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியாது காவேரி. என்ன மன்னிச்சுடுடி" அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. இல்லங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் உங்ககிட்ட சும்மா தான் கேட்டேன். நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. சரிங்க நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய நாட்கள் வாழணும்னு எனக்கும் ஆசை. ஆனா அது முடியுமான்னு தெரியல" அப்படின்னோனே அப்படியே யோசிக்கிறாரு. இவன் ஏன் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு, "என்ன காவேரி இப்படி பேசுற? பர்த்டேக்கு விஷ் பண்ணணும், என் கூட சந்தோஷமா இருக்கணும் தானே வந்த. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற?" அப்படின்னோனே, "இல்லங்க யாரோட வாழ்க்கை எந்த டைம்ல என்ன நடக்கும்னு தெரியலல்ல" அப்படின்னோனே, அப்படியே ஒண்ணும் புரியாம பேசுறேன். "ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற?" "இல்லங்க நான் சும்மா தான் பேசினேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னு தெரியாது தாங்க லைஃபு. அதுக்காக சொன்னேங்க" அப்படின்னோனே, "அதெல்லாம் தெரியாது காவேரி. அடுத்த நொடி என்ன நடக்குது? என்ன நடக்க போகுது? எனக்கு அதெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. இந்த நிமிஷம், இந்த நொடி நான் உன் கூட இருக்கேன். நீ என் கூட இருக்க. எனக்கு இது போதும் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து "காவேரி ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. விஜய் ஐ லவ் யூன்னு இவங்களும் கத்துறாங்க. 2 பேருமே சந்தோஷமா அப்படியே கத்திட்டு, அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ரொம்ப நேரம் தன்னையே மறக்குறாங்க. விஜய் வந்து காவேரியோட மடியில அப்படியே படுக்குறாரு. அப்படியே வந்து தலை கோதி விடுறாங்க காவேரி. "இந்த அன்பு எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரியல. ஆனா என் மனசு ஃபுல்லா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க விஜய். ஆனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் விஜய். அந்த முடிவ உங்களால இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனா நாளைக்கு கண்டிப்பா அந்த முடிவு உங்களுக்கு தெரிய வரும். சாரி விஜய் என்ன மன்னிச்சுடுங்க. அதனால தான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உங்க கூட மட்டும் இருக்கணும். உங்க கூட மட்டும் வாழணும். இந்த நைட்டு தான் என் வாழ்க்கையில பெரிய இரவா இருக்கும். இந்த இரவு நீண்டே கொண்டே போனா எவ்வளோ நல்லாயிருக்கும்" அப்படி சொல்லிட்டு காவேரி விஜய பார்த்து அழுதுட்டு அப்படியே மனசுலயே கண் கலங்குறாங்க.